மிஸ்டர் கோதண்டம் சார், இப்ப நம்ம யாரை தேடி போயிட்டு இருக்கோம் தெரியுமா? தெரியல சார். ஆனா யாரோ ஒரு அக்யூஸ்ட் தேடிட்டு போறோம்ன்றது மட்டும் தெரியும் சார். ஏதோ ஒரு அக்யூஸ்ட் இல்ல கோதண்டம், அவன் பயங்கரமான தீவிரவாதி அயூப் கான். அயூப் கானா சார்? யார் சார் இந்த கிராஸ் பார்டர் டெரரிஸ்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கான அவனா சார்? அவனே தான். அவன் இங்க மறைஞ்சிருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அவனை உடனே பிடிக்கணும், முடிஞ்ச வரைக்கும் உயிரோட பிடிக்கணும். சார், அவனை நம்ம பிடிச்சிட்டோம்னா சர்வதேச அளவுல தமிழ்நாடு போலீஸுக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும் இல்லையா சார்? நிச்சயமா. அவனை பிடிக்கிறது மூலமா பல தீவிரவாதிகளோட நெட்வொர்க் நமக்கு தெரிய வரும். அதனால அவனை உடனே பிடிக்கணும், உயிரோட பிடிக்கணும். பி கேர்ஃபுல். எஸ் சார். மிஸ்டர் கோதண்டம். எஸ் சார். நீங்க இந்த ரூட்ல போய் சர்ச் பண்ணுங்க. கான்ஸ்டபிள்ஸ் சார், நீங்க 3 பேரும் என் கூட வாங்க. ஓகே சார். நீங்க புறப்படுங்க மிஸ்டர் கோதண்டம். எஸ் சார். பி கேர்ஃபுல். I'll take care. வாங்க. Man, follow me. செடிங்களுக்கு பின்னால நல்லா பாருங்க. கான்ஸ்டபிள்ஸ் அங்க பாருங்க. ஓ மை காட். கம் ஆன், ஹரி அப். அத ஓடுறான், போய் பிடிக்க. அயூப் கான் நில்லு, சரண்டர் ஆயிடு, இல்ல சுட்டுவோம். கோதண்டம், அயூப் கான் ஒழுங்கா நில்லு, தொடர்ந்து கேளு. ஏய், உயிர் வேணும்னா சரண் அடைஞ்சிடு. Please, don't move. Don't move. Don't move. Don't move. Don't move. மரியாதையா துப்பாக்கியை கீழே போடு. என் பேக்ரவுண்ட் தெரியாம என்கிட்ட மோதுற நீ. உன் பேக்ரவுண்ட் தெரிஞ்சனால தான்டா இப்ப நாங்க அரெஸ்ட் பண்றோம். கொண்டு போய் ஜீப்ல ஏத்துங்க. போடா போ. மிஸ்டர் கோதண்டம் சார், நல்ல சமயத்துல வந்து ஹெல்ப் பண்ணீங்க. it's my duty, sir. வெல் டன். இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. சார், அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கஸ்டடியில எடுத்துக்கலாமா சார்? நோ நோ, அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அந்த கேஸ்ல ஃபாலோ பண்ண முடியாது. சார், இவன் வாயை திறந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற தப்பையெல்லாம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் இவனோட அரெஸ்ட் அபிஷியல் ஆக்க வேண்டாம். இவனை கொண்டு போய் நாம கோர்ட்ல நிறுத்தினா இவன் யாருன்னு நாம சொல்லி ஆகணும். பத்திரிக்கைக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இவன் சர்வதேச குற்றவாளிங்கிறதுனால பப்ளிசிட்டி கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு இவன் சம்பந்தப்பட்ட மற்ற குற்றவாளிகள் ரொம்ப உஷாராயிடுவாங்க. அப்புறம் நாம அந்த கிரிமினல்ஸோட நெட்வொர்க்கை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ இவனை ரகசியமா நம்ம கஸ்டடியில வச்சு விசாரிக்கணும். சார், யார் கஸ்டடியில வச்சுக்கலாம் சார்? உங்க கஸ்டடியில வச்சுக்கிட்ட விசாரணை ஆரம்பிங்க. எஸ் சார். அதோட இவன் உண்மைகளை சொல்ற வரைக்கும் இவனுக்கு எந்த டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் தயங்க வேண்டாம். ஆஃப் கோர்ஸ் சார். மனுஷ உயிர்களே மதிக்காத இவன் உயிரை பத்தி நம்ம எதுக்காக சார் கவலைப்படணும்? அவன்கிட்ட இருந்து உண்மையை நான் வர வச்சிருவேன் சார். ரிஸ்கான வேலை தான். இருந்தாலும்
நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட். எஸ் சார். வாங்க போலாம். போடா. ஓ, உட்கார வைங்க. உட்காரு. கட்டி போடுங்க. நீங்க 2 பேரும் வெளியில போலாம். என்ன ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறீங்க. குற்றவாளிங்க கிட்ட எங்களுக்கு மேல்தரம், நடுத்தரம், கீழ்த்தரம் வித்தியாசம் கிடையாது. You are an accused criminal and a terrorist. You have to be punished. உன் பேர் என்ன? அன்வர். பொய். உன் பேர் அயூப் கான். உன் அப்பா பேர் ஆசிப் கான். உன் நாடு பாகிஸ்தான். நீ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். இந்த இயக்கத்துல நீ 10 வருஷமா தொடர்பு வச்சிருக்கிற. இந்த இயக்கத்தினால நடத்தப்பட்ட 2 தீவிரவாத தாக்குதல்ல நீ சம்பந்தப்பட்டிருக்க. இன்டர்போல்னால மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அண்ட் டெரரிஸ்ட் அப்படின்னு சந்தேகப்பட்டு நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. சே, அந்த மாதிரி சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ற காலெல்லாம் மலையேறி போச்சு. இப்பெல்லாம் ஆதாரங்களோடு தான் தமிழ்நாடு போலீஸ் எந்த அரெஸ்டையும் பண்ணுது. ஓகே ஓகே, அரெஸ்ட் பண்ண உடனே ஏன் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணல? எதுக்கு உன்னை கோர்ட்டுக்கு கொண்டு போ? சட்டம் தெரியாதா? நீதிபதி அனுமதிச்சாதான் என்ன போலீஸ் விசாரிக்க முடியும். ஏண்டா, எந்த கோர்ட்டு எந்த நீதிபதி அனுமதியோட நீங்க குண்டெல்லாம் வெடிக்கிறீங்க? இல்ல எந்த நீதிபதி சம்மதத்தோட நீங்க பிளேனை கடத்துறீங்க, பில்டிங்கை தகர்க்கிறீங்க, அப்பாவி ஜனங்களை சாகடிக்கிறீங்க? ஆனா நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணும் போது மட்டும் உங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி நீதிபதியினுடைய அனுமதியோட தான் உங்களை விசாரிக்கணுமா? உங்களுக்கு எந்த அனுமதியும் தேவையில்லைன்னா அதே மாதிரி எங்களுக்கும் உங்களை தண்டிக்கிறதுக்கு எந்த அனுமதியும் தேவையில்லை. இப்போ இந்த நிமிஷமே உன்னை நான் சுட்டேன்னு வச்சுக்கோ. உன்னை சுடுறதுக்காக நான் உபயோகப்படுத்தினேன்னு புல்லட்டு, அதனுடைய கணக்கு கூட நான் கவர்மெண்ட்டுக்கு காட்டணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் தெரியுமா? You were arrested in an unofficial operation. சொல்லு, தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் வந்த? உங்க குரூப்ல எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எங்கெங்க தங்கி இருக்கீங்க? உங்க அசைன்மெண்ட் என்ன? சொல்லு. ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி என் கருத்தை நான் சொல்லிடுறேன். ஒருத்தனுக்கு போதிச்சா அவன் போலீஸ்காரன் ஆவான், பாதிக்கப்பட்டா அவன் தீவிரவாதி ஆவான். நான் பாதிக்கப்பட்டவன். எங்க எப்படி என்னன்னு சொல்லி ஆறுதல் தேடுற நிலைமையில நான் இல்ல. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, நான் தரேன். என்னடா சொன்ன? ஏண்டா, என் நெத்தியில என்ன விற்பனைக்காகன்னு எழுதி ஒட்டியிருக்கா? பணத்துக்கோ இல்ல பயத்துக்கோ இந்த கோதண்டம் விலை போக மாட்டான்டா. என் உடம்புல ஓடுற ரத்தத்தினுடைய பிளட் குரூப் என்ன தெரியுமாடா? ஐபிசி பாசிட்டிவ். நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் என்ன நீ வாங்க முடியாது, நானும் வாங்கிக்க மாட்டேன். சார், சார், எஸ் சார். நீ உண்மையை சொன்னீன்னா உயிரோட வெளியில போலாம். நீ சொல்லுவ,
உன்னை நான் சொல்ல வைப்பேன். வீணா பிடிவாதம் பிடிக்காத. கான்ஸ்டபிள்ஸ் சார். வாட்ச். வணக்கம் அண்ணா. மன்னா, எங்களை எல்லாம் அவசரமாக அழைத்ததின் காரணம் என்னவோ? எனக்கும் வெட்கமில்லை, உங்களுக்கும் வெட்கமில்லை. நான் உங்களை கூப்பிட மாட்டேன் என்று சொல்வதும் பின் உங்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்பதும் மனிதர்களின் பிரசவ வைராக்கியம் போல தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. இதைத்தான் நமக்கு வெட்கமில்லை என்று சொன்னது. அதற்காக என் அரசே, தாங்கள் உண்மையைத்தானே சொன்னீர்கள். இப்போதும் கூட நீங்கள் எனக்கு உருப்படியான ஆலோசனை சொல்லப் போவதில்லை. இதுவும் உண்மைதானே? ஆமா மன்னா. இல்லை மன்னா, இல்லை. இப்போது புரிகிறதா? நான் சொல்வதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் ஆமாம் சாமி போடுவதிலேயே குறியாக இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மையான செய்தி. இல்லை மன்னா, ஒருவர் அப்படி இருக்கிறார் என்றால் மற்றவர்களும் அதே போல் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்பொழுது உங்களது பிரச்சனையை கூறுங்கள். அக்கு வேறு ஆணி வேறாக அலசி ஆராய்ந்து ஆலோசனை கூறுகிறோம். நீங்கள் ஆமாம். சரி. எனக்கு இரவு ஒரு கனவு வந்தது. அப்படி தங்கள் கனவில் வந்தது யார் மன்னா? என்ன புரியாமல் பேசுகிறீர்கள்? மன்னர் சமீபத்தில் தான் பூலோகம் சென்று வந்திருக்கிறார். அங்கே அடிக்கடி உலக அழகி போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களில் யாரையாவது மன்னர் பார்த்து வந்திருப்பார். அவள் மன்னரின் கனவில் வந்திருக்கலாம், இல்லையா மன்னா? சபலபதி மந்திரியாரே, சவுக்கடி வாங்க தயாராகி விட்டீர் போலும். என் நாடி நரம்புகளில் எல்லாம் அலாவுதீனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணமே எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள். நேற்று வந்த கனவில் கூட மூசா என்னை கொல்வதாகத்தான் கனவு கண்டேன். கனவில் கூடவா மன்னா? என்ன பரிகாசமா? நாற்காலியை பிடுங்கிக் கொண்டு நடுத்தருவில் நிறுத்தி விடுவேன், ஜாக்கிரதை. அப்படி ஒரு கனவு எனக்கு ஏன் வந்தது சொல்லுங்கள். இந்த கனவு பலிக்குமா? பலித்தால் என் நிலைமை என்ன சொல்லுங்கள். பலித்தால் என்ற கோணத்தில் யோசித்தால் முடிவு மிகவும் கேவலமாக இருக்கும் மன்னா. கனவிலும் அது நடக்கக்கூடாது. அதை எப்படி தடுக்க வேண்டும் என்று நாம் யோசிப்போம். சரி, யோசிப்போம். யாரங்க? ஒரு கோப்பை பழரசம் கொண்டு வா. எது? என் காலணி உமது கன்னத்தில் முத்தமிடும், ஜாக்கிரதை. யோசிப்பதற்கு பழரசம் வேண்டுமா? புளிரசம் கூட உமக்கு கிடையாது. சரி, அவரை விடுங்கள் மன்னா. நான் ஒரு யோசனை கூறவா? கூறும். உமக்கும் பழரசம் வேண்டுமோ? ஒரு ரசமும் வேண்டாம். சரி, கூறும். அதாவது நான் சொல்ல வந்தது என்னவென்றால், பூலோகத்தில் உள்ள அலாவுதீனையும் அவனது குடும்பத்தாரையும் ஏதாவது ஒரு பெரிய தவறு செய்ய வைத்து விட்டால் அங்குள்ள ஆட்சியாளர்கள் அலாவுதீன் குடும்பத்தாரை அப்படியே தூக்கி பொடாவிலோ தடாவிலோ ஏதோ ஒரு டாவிலே போட்டு சிறையில் அடைத்து விடுவார்கள். ஜென்மத்துக்கும் அவர்கள் வெளியே வரவே முடியாது. தாங்கள் இங்கே நிம்மதியாக இருக்கலாம். அலாவுதீன் குடும்பம் மனித ரூபத்தில் இருந்தாலும் அவர்கள் உண்மையில் பூதங்கள். அவர்களை சிறையில் அடைக்க முடியாது. அலாவுதீனை அழிப்பதற்கு வழியே இல்லை மன்னா. நீர் என்ன அவருக்கு அடிவரடியா? இல்லை மன்னா, நான் உண்மையின் அடிப்பொடி. நியாயத்தின் பக்கம்தான் காலத்தின் தீர்ப்பு இருக்கும். அலாவுதீன் பூதலோக அரசராவதுதான் நியாயம். ஆகையால் அலாவுதீனை அழைத்து வந்து பூதலோக அரசராக்குங்கள். போதும், வாயை மூடு. என்னை கோபம் ஊட்டாதே. அலாவுதீனை அரசனாக்கவா நான் உன்னிடம் ஆலோசனை கேட்டேன்? நீ ராஜ துரோகம் செய்கிறாய் மன்னா. உன்னை சிறைச்சேதம் செய்து விடுவேன், ஜாக்கிரதை. எனக்கு உங்கள் ஆலோசனை தேவையில்லை. சபை கலையலாம். சுக்கான், சுக்கான், அழைப்பது காதில் விடவில்லையா? என்ன மைதீன், கடவுள் இருக்கும் இடம் அமைதியாக இருக்க வேண்டும். என் மனம் கூட கடவுள் இருக்கும் இடம் தானே. அது அமைதியாக இல்லையா? ஆர்ப்பரிக்கிறதே.
அப்படியானால் அங்கு கடவுள் இல்லை என்றுதான் அர்த்தம். சரி, என் மனதில் கடவுள் இல்லை, அதனாலேயே உன்னை இங்கு தேடி வந்ததாக வைத்துக்கொள். புரிந்து கொண்டாயே, நீ புத்திசாலி. சரி, என்ன விஷயம்? என் ஆயுள் காலம் எவ்வளவு? 1000 ஆண்டுகள். அது முடிவதற்குள் நீ உன் ஆயுளை நீட்டித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அலாவுதீன் அரசனாக்கப்படுவான். என்ன பார்க்கிறாய்? உன் குற்றங்களைப் போலவே உன் ஆயுளையும் நீட்டித்துக் கொண்டால் நல்லது. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஏற்கனவே 2 முறை கூறிவிட்டேன். 2 முறையும் நீ அதில் தோற்றுவிட்டாய். சொக்கான்! சுக்கான்! சுக்கான்! ஐயோ, சுக்கான்! நான் தெரியாமல் உணர்விட்டேன். என்னை மன்னித்து விடு சுக்கான், என்னை மன்னித்து விடு.